எங்களின் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற என் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு மாபெரும் கனவை சுமந்து கொண்டு உங்கள் பிள்ளைகள் இந்த மண்ணெங்கும் ஒரு மாற்று அரசியல் புரட்சிக்கான ஒரு பெரும் பணியை செய்து வருகிறோம். இதுவரை இந்த நிலத்தில் இருந்த கட்சிகள் ஆட்சிகள் செய்ய தவறியதை செய்ய வேண்டும் என்கிற பெரும் கனவோடு நாங்கள் இந்த களத்திற்கு வந்தவர்கள். இங்கே பணம் இருக்கிறவர்கள் தான் அரசியல் செய்ய முடியும் என்கிற நிலையை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். அப்படி என்றால் போராடி பெற்ற உருவாக்கிய மாண்புமிக்க ஜனநாயகம் என்னவாகும் என்பதை என் அன்பு சொந்தங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். உழைக்கும் மக்களுக்கான அரசியலோ அதிகாரமோ ஒருபோதும் இருக்காது. பணம் முதலீடு செய்யப்படுகிற போது அங்கே மக்களுக்கான சேவை செத்து போய்விடும். முதலீட்டாளனின் லாப தேவைதான் மேலோங்கி நிற்கும். அப்போது நாடு மக்களின் நலன் என்பதெல்லாம் வெற்று பேச்சாய் போய்விடும். அதனால்தான் இந்த எல்லா வளங்கள் இருந்தும் இன்றும் நம் நாடு வளர்ச்சி என்பதை வெறும் சொல்லில் மட்டும் வைத்துக்கொண்டு கடன் வளர்ச்சி மட்டுமே வளர்ச்சியாக காட்டுவதற்கு காரணம் அதுதான். உலகெங்கிலும் மிக சின்ன சின்ன நாடுகள், நமக்கு அருகில் இருக்கிற சிங்கப்பூர் அல்லது கியூபா மாதிரி நாடுகள் எல்லாம் ஒரு சில வளங்கள் தான் வைத்திருக்கிறது. ஒரு கடல் அல்லது கரும்பு அல்லது மாடு, கரும்பு இந்த மாதிரி தான் வைத்திருக்கிறது. இதை வைத்துக்கொண்டு அந்த நாடுகள் கல்வியை, மருத்துவத்தை, மின் உற்பத்தி விநியோகத்தை, சாலை ஓடுதல், பராமரித்தலை, போக்குவரத்து நடத்துதலை எல்லாவற்றையுமே அரசை வைத்துக்கொண்டு மக்களுக்கு சரியாக கிடைக்கும்படி செய்கிறது. ஆனால் நம் நாட்டில் எல்லா வளங்களும் இருக்கிறது. மனித அறிவாற்றல், மனித உடல் ஆற்றல், மண்ணின் வளம் எல்லாம் இருக்கிறது. கடல் இருக்கிறது, மலை இருக்கிறது, காடு இருக்கிறது, ஆடு இருக்கிறது, மாடு இருக்கிறது, கரும்பு இருக்கிறது, வாழை, தென்னை, பனை எல்லாம் இருக்கிறது. ஆனாலும் மீள முடியாத வறுமை, ஏழ்மை, வேலை இல்லாத திண்டாட்டம், பசி, பட்டினி. நம் நாட்டின் மக்கள் தொகையில் 28-30 விழுக்காட்டு மக்கள் இரவு உணவில்லாமல் தூங்கச் செல்கிறார்கள். பல கோடிக்கணக்கான பச்சிளம் குழந்தைகள் பசியோடு படுக்க செல்கிறார்கள். இங்கே நம் தமிழ்நாட்டில் தமிழ்நாடு தேர்வாணையத்தில் தேர்வு எழுதிவிட்டு 70 லட்சம் இளைஞர்கள் வேலை இல்லாமல் காத்திருக்கிறார்கள். 3500 வேலை வாய்ப்பு, அதுக்கு 50 லட்சம் பேர் தேர்வு எழுதுகிறார்கள். படித்து தேர்வு எழுதிய ஆசிரியர் பெருமக்கள் பணி நியமனத்துக்காக காத்திருக்கிறார்கள். பகுதி நேர ஆசிரியர்கள் முழு நேர பணி நிரந்தரம் கொடுங்கள் என்று வேண்டி வீதியில் நிற்கிறார்கள். ஒரு அடிப்படை கூட நிறைவேற்றப்படவில்லை. வேளாண்குடி மக்கள் விளைய வைக்கிற நெல்லை உரிய விலையை கொடுத்துள்ளது, அகவிலையை கொடுத்து கொள்முதல் செய்து சேமித்து வைக்க ஒரு சேமிப்பு கிடங்கு கூட இல்லாத நாடாக இந்த நாடு இருக்கிறது. இதில் எத்தனை அநீதிகள், முறையற்ற நிர்வாகங்கள் நம்மளை சுற்றி நடந்தாலும் அதை பற்றி கவலைப்படாத என் மக்கள் ஏன், எதற்கு என்று கேள்வி எழுப்பாத மக்களாக நாம் நின்று கொண்டிருக்கிறோம். நமக்கு சேவை செய்ய வருகிற வேட்பாளர் எதற்காக நமக்கு காசு தர வேண்டும் என்ற கேள்வியை எப்போது என் மக்கள் எழுப்பப் போகிறார்கள்? காசை கொடுக்கிறவன் ஒரு முதலீட்டாளன் 30 கோடி இந்த தொகுதிக்கு செலவழிக்கிறான் என்றால் அவன் அந்த 300 கோடி எடுத்துக்கொள்ளலாம், அல்லது மந்திரியானால் 30,000 கோடி 3,000 கோடி சம்பாதித்துக் கொள்ளலாம் என்கிற நம்பிக்கையில் தான் முதலீடு செய்கிறான். அப்ப மக்களுக்கான சேவை எங்கே இருக்கும்? எதற்காக இந்த ஆட்சியாளர்கள் இவ்வளவு இலவச அறிவிப்புகளை செய்கிறார்கள்? நல்ல ஆட்சி கொடுத்தால் மக்கள் தாங்களாகவே வாக்கை தருவார்களே. எதற்காக
எதற்காக நாங்கள் வந்தால் 1 லிட்டர் எண்ணெய், 1 கிலோ பருப்பு, ஃப்ரிட்ஜ் தாரம் 8000 தருகிறோம், 10,000 கொடுக்கிறோம், ஏன் சொல்ல வேண்டும்? ஏன் சொல்ல வேண்டும்? ஒரு நல்ல தலைவன், ஒரு நேர்மையான ஆட்சி, ஒரு நல்ல ஆட்சி என்பது எப்படி? 1000 ரூபாய் கொடுத்தீர்கள் மகளிருக்கு, அடுத்த ஆட்சிக்கு வரும்போது 1000 ரூபாய் அவர்களை ஈட்டிக் கொள்கிற வாய்ப்பை கொடுப்பதான் ஆட்சி. அடுத்து நாங்கள் வந்தால் 2000 தருவோம் என்பது எது மாதிரியான ஆட்சி முறை? எது மாதிரி? இதில் இழக்கிற பணம் 950 கோடியை இழக்கிறீர்கள். ஆசிரியர்கள் சம்பள உயர்வு கேட்டு நிற்கிறார்கள், வெறும் 150 கோடிக்கு கொடுத்து விடலாம். அப்ப அறிவை வளர்க்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்களை வீதியில் விட்டுவிட்டு இப்படி தேவையற்ற இலவசம் என்று மக்களுக்கு அறிவித்து நாட்டை 10 லட்சம் கோடி கடனில் நிறுத்தி 1 லட்சம் கோடி வட்டியை கொண்டு கட்டி கொண்டிருக்கிறது இந்த நாடு. எவ்வளவு ஒரு முறையற்ற நிர்வாகம்! இது எங்கே போய் நிற்கும்? சரி, இந்த 5 ஆண்டில் 10 லட்சம் கோடி வந்தால் 8000 ரூபாய்க்கு டோக்கன், மகளிருக்கு 2000, அவர் வந்தால் மகளிருக்கு 2000, அவர் வந்தால் 10,000 ஃப்ரிட்ஜ். இதில் எல்லாம் இழக்கிற பணத்தை எங்கிருந்து எடுப்பீர்கள்? மறுபடியும் மக்களிடம்தான் எடுப்பீர்கள். சகிக்க முடியாத வரியை சுமத்தி திருப்பி பறிப்பீர்கள், இல்லை கடன் பெறுவீர்கள். கடன் எதை காட்டி பெறுவீர்கள்? என் மக்களின் நலத்தை, வளத்தை, மண்ணின் வளத்தை, நாட்டை அடமான வைத்து பெறுவீர்கள். இப்படி கடன் பெற்று கொண்டு போய் ஒரு கல்வியை தரமாக கொடுத்தேன் என்றில்லை, மருத்துவத்தை தரமுயர்த்து தந்தோம் என்றில்லை, தடையற்ற மின்சாரம் கொடுத்தவாடு இல்லை, குடிக்க நீரை தன் நாட்டு குடிகளுக்கு சரியாக சமமாக தரமாக கொடுத்ததில்லை. எல்லாம் முதலாளியிடத்தில் ஒப்படைத்து விட்டது. கல்வி, தரமான கல்வி நீ தனியாரிடம் படித்துக்கொள், மருத்துவம் தனியாரிடம் பெற்றுக்கொள், மின் உற்பத்தி அது தனியார், சாலை ஓடுதல் பராமரித்தல் தனியார், போக்குவரத்து தனியார், தண்ணீர் விற்பனை தனியார், எல்லாம் தனியார், எல்லாம் முதலாளிகளின் லாபப் பொருளாக மாறிவிடுவது. சாராயத்தை மட்டும் அரசே நடத்துகிறது. சாராயம் ஊற்றி கொடுக்கிறவன் மட்டும் அரசு பணியாளராக இருக்கிறார். எந்த இடத்தில் இந்த நிர்வாகம் சரியாக இருக்கிறது? எங்கே? நாம் ஏற்றுக்கொண்ட பொருளாதார கொள்கை அவ்வளவு ஆபத்தானதாக இருக்கிறது. தனியார் மயம், தாராளமய, உலகமய பொருளாதார கொள்கையில் நாடு ஒரு சந்தையாகிவிட்டது. உலகமே சந்தையாகிவிட்டது. நம் நாடு அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு என்பதால் பெருத்த சந்தையாகிவிட்டது. அப்ப சந்தை பொருளாதாரத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு நாட்டில் சந்தையில் மக்களின் வர்த்தகம் நடக்குமா, வாழ்க்கை நடக்குமா என்று என் அன்பு சொந்தங்கள் சிந்தித்து பார்க்கணும். சந்தையில் வியாபாரம் செய்ய வருகிறவன் வியாபாரம் முடிந்தவுடன் கூடாரத்தை காலி பண்ணிச்சு போய்விடுவான். அதுபோலதான் இங்கே வந்தான் நோக்கியோ வேலை வாய்ப்பு என்றார்கள், இருந்தான் 2000 கோடி கடனை வைத்துவிட்டு போய்விட்டான். வந்தான் போர்டு, கொஞ்ச நாள் இருந்தான், போய்விட்டான். வியாபாரம் முடிந்து கொண்டு போய்விட்டான். இப்படித்தான் சாம்சங் முதலாளி வந்தான், வேலை கொடுத்தான், தொழிலாளர்கள் ஊதிய உயர்வு கேட்டு போராட்டம், அந்த போராட்டத்தை உங்கள் மகன் போய் பங்கேற்று போராடினேன். இப்படி எல்லாமே முதலாளிகளுக்கு தாரை வார்த்து கொடுத்து இதை வளர்ச்சி என்று கட்டமைத்து எதில் ஒன்றும் முறையான ஒரு நிர்வாகம் இல்லாது நாட்டின் வளத்தை எல்லாம் சூறையாடி சந்தை பொருளாதாரத்தை ஏற்றதால் மக்களும் ஒரு பண்டமாக மாறி போனார்கள். நீங்கள் மருத்துவமனைக்கு போக முடியுமா? நீங்களும் ஒரு வியாபார பொருள்தான். கண்கள் நன்றாக பார்வை இருந்தால் இந்த கண்ணை எடுத்தால் 1 கோடிக்கு விற்கலாம் என்றால் கண் சிறுநீரகம் நல்லாக இயங்குகிறது. இந்த 2 சிறுநீரகத்தை விற்றால் 2 கோடி சம்பாதிக்கலாம் என்றால் அந்த சிறுநீரகத்தை விற்பதை தான் கவனிப்பான். உங்கள் கண்ணு முன்னாடி இந்த மண்ணிலே சிறுநீரக திருட்டு, கிட்னி திருட்டு நடந்தது தெரியாதா? உழைக்கும் மக்களின் கிட்னி திருடினது எப்படி? திருடியவர் என்ன பேசினார்? உங்க கிட்னி திருடி நான் ஒரு கார் வாங்க முடியுமா என்று கேட்கிறேன். எப்படி? ஏன்? சந்தை உயிரை காக்கும் மருத்துவம், அறிவை வளர்க்கும் கல்வி, உலக உயிர்களின் உயிர் தேவையா இருக்கிற உயிர் பலாரக்க நீர், சந்தை ஒரு பண்டம். வாங்கி தண்ணீரை குடிக்கிறீர்கள். எத்தனை நாளைக்கு குடித்து விட முடியும்? அரசுக்கு கிடைக்காது, நம்ம ஆத்தாளப்படம் கிடைக்காத தண்ணீர் முதலாளிக்கு மட்டும் எப்போதும் கிடைக்கிறது. எப்படி? அது குடிக்கிற தரத்தில் இருக்கிற நீர் என்று யார் உறுதி தருவது? அது தண்ணீர் என்று யார் சொல்வது? எப்படிப்பட்ட கொடுமையான ஒரு நாடாக மாறிவிட்டது. உள்நாட்டு வெளிநாட்டு உள்நாட்டு பெரும் முதலாளிகள் உற்பத்தி செய்கிற பொருள்களை வாங்கி நுகர்கிற மந்தைகளாக மாறிவிட்டோம். கையில் வைத்திருக்கிற அலைபேசி சாம்சங் சீனாவுடையது, கையில் வச்சிருக்கிற ஐபோன் அமெரிக்காவுடையது.
அதில் உள்ளே போடுகிற சிம் கார்டு அது ஒரு முதலாளியோடது. அது ஏர்டெல் இந்த மாதிரி நிறுவனங்களோடையது. இப்படி ஒவ்வொரு முதலாளி அம்பானியோடது அந்த இன்னொரு சிம் கார்டு முதல்ல ஃப்ரீ ஸ்கீம்னு கொடுப்பான். நீ 3 மாசத்துக்கு சும்மா தாரேம்மா, அட்டையை பயன்படுத்தும்மா. கால கொடுமை. நம்ம இந்த முதலாளிகள் உற்பத்தி செய்கிற பொருளை வாங்கி நுகர்கிற மந்தைகளாக மாற்றி நிறுத்தி இருக்கிறார்கள். இது ஒரு ஆட்சி முறை, இது ஒரு வாழ்க்கை எப்படி இருக்கிறது சொல்லுங்க. எது ஒன்று சரியாக இருந்திருக்கிறது? எது ஒன்று? ஒரு அடிப்படை கட்டமைப்பை கூட இத்தனை ஆண்டுகளில் இந்த ஆட்சியாளர்கள் நிறைவேற்றவில்லை. ஒரு அடிப்படை, ஒரு நாட்டின் குடிகளுக்கு நல்ல கல்வி. ஆனால் நல்ல கல்வி எங்க இருக்கு? தனியார் பள்ளி கல்லூரிகளில் இருக்கு. நல்ல மருத்துவம் எங்க இருக்கு? தனியார் மருத்துவமனையில் இருக்கு. அப்ப அரசு மருத்துவமனை எதுக்கு? யாருக்காக? தண்ணீர் எங்க இருக்கு? தண்ணீர் முதலாளிகள் இருக்கு. அப்பலோ, கிண்லே, மினரல் எவன் வேணும் விற்கிறான். அந்த முதலாளி எங்க இருக்கான்? தெரியாது, தெரியாது. இந்த ஒரு அடிப்படை கட்டமைப்பை கூட தராமல் ஒவ்வொரு முறையும் ஆட்சிக்கு வர வேண்டியது. எப்படி மக்களின் வாக்கை பறிப்பது என்பதையே குறியாக இருப்பது. மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுத்தால் பெண்கள் வாக்கை கவர்ந்து விடலாம். படிக்க போற பெண்களுக்கு 1000 கொடுத்தால் அந்த இளம் பெண்கள் வாக்கை எடுத்து விடலாம். படிக்க போற மாணவர்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்தால் இளைஞர்களின் வாக்கை எடுத்து விடலாம். இப்படித்தான் இந்த அரசு குறிவிக்கதை ஒழிய, படிக்க போகும்போது 1000 3 ஆண்டுகள் படித்து முடித்து விட்டால் 1000 யார் கொடுப்பா? அப்ப அந்த படிப்புக்கு ஏற்ற வேலை கொடுக்கணும். அந்த வேலை யார் கொடுப்பா? அதை யார் கொடுப்பா? இது ஓராண்டு ஈராண்டு அல்ல, ஒரு 5 ஆண்டு இல்லை, 60 ஆண்டுகள் இதே தான் நடக்கிறது. என்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையை ஏற்று ஐயா கருணாநிதி அவர்கள் முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார்ந்தாரோ அன்னைக்குத்தான் இந்த நாட்டில் தீய அரசியல், ஊழல் லஞ்சம் பெருத்த அரசியல், கேடுகட்ட முறைகட்ட அரசியல், சாராய அரசியல் எல்லாம் அன்னைக்குத்தான் வந்தது. அநாகரிக அரசியல், நாகரிகமற்ற பண்பாடற்ற அரசியல் எல்லாம் அன்னையிலிருந்து தான் முளைக்க தொடங்கியது. மாறி மாறி ஒருவர் திட்டிக் கொண்டு, உன் ஆட்சியில் நடந்த ஊழல் தெரியாதா, உன் ஆட்சியில் நடந்த ஊழல் தெரியாதா, இப்படி பேசிக்கொண்டு போட்டியாக அவர் 1000 கொடுத்தால் நான் 2000 கொடுப்பேன், நான் 2000 கொடுத்தால் 2500 கொடுப்பேன். எங்க உங்க அப்பம்ட்டு சொத்தை வித்து கொடுப்ப? எங்க இருந்து கொடுப்ப? உங்க அப்பன் காசுல கொடுப்பியா இல்லை எங்க ஆத்தாளப்பன் காசுல இருந்து கொடுப்பியா? எங்க இருந்து கொடுப்ப? இது படித்தவங்க எப்படி ஏற்கிறார்கள்? எப்படி ஏற்கிறார்கள்? இலவசத்தில் இழக்கிற பணத்தை எங்கிருந்து எடுப்பார்கள் என்கிற கேள்வி ஏன் நமக்குள் எழுவதில்லை? இதை அறிவு சமூகம் எப்படி பொறுத்து கொண்டு கடந்து போகிறது? போன முறை இருந்த ஆட்சி, அந்த ஆட்சியில் என்ன நிறைவு கண்டீர்கள்? எது ஒன்று சரியாக இருந்திருக்கிறது? காவல் நிலையங்களில் மட்டும் கணக்கிட முடியாத மரணங்கள், வன்புணர்வு கொலைகள் மட்டும் எத்தனை ஆயிரம் என்று யாருக்கும் தெரியாது. 2 வயசு குழந்தையை வன்புணர்வு செய்து கொலை செய்து தூக்கி போடுகிறான். வீட்டில் தனியார் 60 வயசு அம்மாவை வன்புணர்வு செய்து கொலை செய்கிறான். என்ன மாதிரி நாடை கொண்டு போகிறார்கள்? குடிக்க வைத்து இது மட்டும் 6-10 லட்சம் பெண்களுடைய தாலியை அறுத்திருக்கிறார்கள். தாலிக்கு தங்கம் எதற்காக கொடுக்கிறார்கள்? குடிக்க வச்சு அறுக்கிறதுக்காக. எப்படி ஒரு நாட்டு குடிகளை குடிகாரர்களாக்குவது ஒரு நாட்டின் ஆட்சியா? குடிக்கிற மக்கள் கொடுக்கிற காசிலே அதை வைத்து நாட்டை ஆட்சி செய்வது இது ஒரு ஆட்சியா? இப்படி ஒரு ஆட்சி. அடிக்கிற கொள்ளையில் பங்கு 1000 500. ஒரு நேர்மையான ஆட்சியாளன் எதற்காக வாக்குக்கு காசு கொடுக்கிறான்? எதற்கு? இப்ப உங்க பிள்ளைகள் வெல்லல தொடர்ந்து தோற்றுத்தான் இருக்கிறோம். ஆனால் வாக்குக்கு காசு கொடுக்க மாட்டோம். ஏன்? நாங்கள் உங்கள் வாழ்க்கையை பற்றி கவலைப்படுகிற பிள்ளைகள், உங்கள் வாக்கை பறிக்க வேண்டும் என்று நிற்கிற பிள்ளைகள் அல்ல. நாங்கள் உங்கள் ஓட்டுக்காக நிற்கிற பிள்ளைகள் அல்ல, இந்த நாட்டுக்காக நிற்கிற பிள்ளைகள். பதவியும் பணம் தான் என்றால் கூட்டணி வைத்திருக்க முடியாதா? இந்த திருட்டு திராவிட கட்சிகள் எதோடாவது சேர்ந்திருக்க முடியாதா? 1 விழுக்காடு காவலுக்காடு ஓட்டு வைத்திருக்கிறவர்களுக்கே சீட்டும் நோட்டும் பேரம் பேசும்போது 8.5 விழுக்காடு 36 லட்சம் வாக்கை வைத்திருக்கிற உங்கள் பிள்ளைகளுக்கு எவ்வளவு பேரம் பேசியிருப்பார்கள்? எவ்வளவு பதவி ஆசை, எவ்வளவு பணத்தாசை? பதவிக்கு வந்தமா, மக்களின் உதவிக்கு வந்தமா, பணத்திற்கு வந்தமா, இனத்திற்கு வந்தமா என்ற போது பதவியை விட என் மக்களின் உதவி, பணத்தை விட என் இனம். அதனால்தான் இந்த பிள்ளைகள் தனித்து உங்கள் முன்னால் நின்று கத்திக் கொண்டிருக்கிறோம்.
இதை கவனியுங்கள் என் அன்பு சொந்தங்கள். எல்லா தலைவர்களும் என்ன பேசுகிறார்கள் என்று பாருங்கள். மக்களின் பிரச்சனைகளை மனதிலிருந்து பேசுகிறார்களா, தலையிலிருந்து சிந்திச்சு பேசுகிறார்களா, தாளிலிருந்து பார்த்து படிக்கிறார்களா என்று பாருங்கள். உங்கள் பிரச்சனையவே இதயத்திலிருந்து எடுத்து பேச முடியாதவன் எப்படி உங்களுக்கு தலைவனாக இருப்பான்? எப்படி உங்கள் மீது அக்கறை உள்ளவனாக இருப்பான்? மக்களின் பிரச்சனைகளே மனதில் இல்லை என்றால் அவன் எப்படி தலைவனாக முடியும்? எந்த இடத்தில் உங்களுக்காக நிற்பார்கள்? எந்த இடத்தில்? எத்தனை காலத்திற்கு உங்களுக்கு இந்த 1000 மைனர் கொடுத்து, வேட்டி சேலை கொடுத்து, அரிசி பருப்பை கொடுத்து ஏமாற்றப் போகிறார்கள்? நீங்கள் ஏமாந்து கொண்டே இருக்க போகிறீர்கள். இந்த நிலை எப்போது மாறும்? என் பெற்றோர்கள், எங்கள் முன்னவர்கள் உங்கள் வாக்கை பயன்படுத்தி சரியான ஒரு தலைவரை எங்களுக்கு தேர்வு செய்து தந்திருந்தால் இந்த நிற்கதியாக வீதியில் இருக்கிற நிலை எங்களுக்கு வந்திருக்குமா? வந்திருக்குமா? படிக்கும்போது எங்களுக்கு நல்ல மிதிவண்டி வாங்கி தந்தீர்கள், நல்ல சட்டை பேண்ட் வாங்கி தந்தீர்கள், காலுக்கு செருப்பு வாங்கி தந்தீர்கள், நல்ல உணவு கொடுத்தீர்கள், எல்லாம் தந்தீர்கள். எங்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்கிற ஒரு நல்ல தலைவரை தேர்வு செய்து தருவதில் ஏன் தவறு செய்தீர்கள்? உங்கள் வலிமை மிக்க வாக்கை வைத்து எங்களுக்கு நல்ல வாழ்க்கையை அமைத்து கொடுக்க ஏன் தவறினீர்கள்? இது எங்கள் முன்னவர்கள் செய்த பிழை. இனி அந்த தவறு இனிவரும் தலைமுறைக்கு தொடரக்கூடாது. அதனால் என் அன்பு சொந்தங்கள், என் அருமை பெற்றோர்கள், என் உயிரினுமினிய என் தம்பி தங்கைகள், இந்த தேர்தலை எப்போதும் போல ஒரு தேர்தல் போல 5 ஆண்டுக்கு ஒரு முறை வருவதுதானே என்று இருந்து வாக்கை செலுத்தி காசை வாங்கி கொண்டு வாக்கை செலுத்தி கடந்து போகாதீர்கள். ஒரு மாபெரும் அரசியல் மாற்றத்தை, ஒரு நல்ல ஆட்சி இந்த மண்ணில் மலர்வதற்கு வரலாறு உங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பை தந்திருக்கிறது. நீங்கள் ஏப்ரல் 23ஆம் தேதி வாக்கை செலுத்த போகிற போது அந்த வாக்கை செலுத்துவதற்கு முன்பு உங்கள் குழந்தைகளின், உங்கள் பிள்ளைகளின் முகத்தை பார்த்து பிறகு வாக்கு செலுத்த போங்கள். நீங்கள் செலுத்துகிற வாக்கு உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்திற்கு எது சரியாக இருக்கும்? எந்த கட்சி, எந்த கட்சியின் செயல்பாடு, எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தால் நாடு மக்களும் நிம்மதியாக இருக்க முடியும், பிள்ளைகளின் எதிர்காலம் பாதுகாப்பாக இருக்கும் என்பதை உணர்ந்தறிந்து ஆய்ந்து தெளிந்து உங்கள் மதிப்புமிக்க வாக்கை செலுத்துங்கள். எங்களுக்கே செலுத்துங்கள் என்று சொல்லவில்லை. யார் எடுத்து வைக்கிற கருத்து சரியா இருக்கு, யார் கையில் நாடு இருந்தால் சரியா இருக்கு. ஏற்கனவே ஐயா கருணாநிதி அவர்கள் கையில் 25 ஆண்டுகள் இருந்துட்டது, அம்மா ஜெயலலிதா கையில் 20 ஆண்டுகள், ஐயா எடப்பாடி கையில் 4.5 ஆண்டுகள், ஐயா ஸ்டாலின் கையில் 5 ஆண்டுகள். எல்லார் ஆட்சியிலும் வாழ்ந்து பார்த்துட்டீர்கள். என்ன மாற்றம் கண்டீர்கள்? 1000 ரூபாய் இருந்து 2000க்கு வந்திருக்கிறீர்கள். ஓட்டுக்கு 500 இருந்து 2000க்கு வளர்ந்திருக்கிறீர்கள். வேற என்ன கண்டிருக்கிறீர்கள்? என்ன கண்டிருக்கிறீர்கள்? ஒரு மகத்தான வாழ்க்கையை, தமிழர் அறம் சார்ந்த மானமிக்க வாழ்க்கையை வாழ்வதற்கு இம்முறை மாற்றி வாக்களியுங்கள் என் அன்பு சொந்தங்களே. அங்கே வாக்குச்சாவடிக்கு செல்லுங்கள், வாக்ககத்திற்கு. அங்கே விவசாயி சின்னம் இருக்கும் பாருங்கள். அந்த சின்னத்திற்கு வாக்கு செலுத்துவதுதான் ஆக சிறந்த கல்வி உங்கள் பிள்ளைகளுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. சிறந்த மருத்துவம் நாட்டு மக்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. அந்த சின்னத்திற்கு வாக்கு செலுத்துவதில் தான் தூய குடிநீர் இந்த மக்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. நஞ்சில்லாத காற்று, நஞ்சில்லாத உணவு, பயணிக்க நல்ல பாதை, தரமான போக்குவரத்து, எரிக்க தடையற்ற மின்சாரம், படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் அரசு வேலை. இதெல்லாம் வாழ்விடங்களிலேயே நிலமும் வளம் சார்ந்த தொழிற்சாலைகளை நிறுவி என் மக்களுக்கு அங்கங்கே அரசு பணியை கொடுப்போம் என்று சொல்கிற உங்கள் பிள்ளைகளின் வார்த்தையை கொஞ்சம் கவனியுங்கள். எப்படி கொடுப்போம் என்பதை காட்சிப்படுத்தி போட்டு காட்டுவதை உங்கள் கைகளில் இருக்க அலைபேசியில் தட்டி பாருங்கள். நம்பிக்கை ஏற்படும் போது இந்த பிள்ளைகளை நம்பி உங்களின் மதிப்புமிக்க வாக்கை விவசாய சின்னத்திலே செலுத்தி நீங்கள் வெற்றி அடையுங்கள். இதுவரை உதயசூரியனுக்கு செலுத்தினீர்கள், இரட்டலைக்கு செலுத்தினீர்கள், கை சின்னத்திற்கு தாமரைக்கெல்லாம் செலுத்தினீர்கள். அவர்கள் வென்றார்கள், நீங்கள் தோற்று போனீர்கள். முதல் முறையாக உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு செலுத்தி நீங்கள் வெற்றியடையுங்கள் என்று உங்கள் அன்பு பிள்ளைகள் அன்போடு வேண்டுகிறோம். இந்த மண்ணிலே மன்னச்சநல்லூரிலே போட்டியிடுகிற என் அன்பு மகள் பேராசிரியர், முதுகலை ஆய்வியல் நிறைஞர் பட்டம் பெற்ற என் மகள் தேன்மொழி அவர்களுக்கு நீங்கள் வாக்கு செலுத்தி நீங்கள் வெற்றி பெறுங்கள் என்று உங்கள் மகன் அன்போடு வேண்டுகிறேன். என் மகள் கல்லூரியில் பேராசிரியர் பணியை விட்டுவிட்டு நாடாளுமன்ற தேர்தலில் நான் சொன்னதற்காக என் மகள்
ஒற்றை மனிதனாக என் அப்பா இந்த மண்ணுக்கு மக்களுக்கும் தொடர்ந்து பாடுபடுகிறார். அவருக்கு துணையாக நான் நிற்க வேண்டும் என்று வேலையை விட்டு வந்து இந்த பணியிலே நிற்கிறார். நான் கல்லூரியிலே மாணவர்களுக்கு கற்பிக்கிறது இருக்கட்டும், மக்கள் மன்றத்தில் நம் மக்களுக்கு நிறைய அரசியல் கற்பிக்க வேண்டியது இருக்கு. வாமகளே என்று கொண்டு வந்து இந்த களத்திலே நிறுத்தி இருக்கிறோம். பாராளுமன்றத்தில் தோற்கடித்தீர்கள், மறுபடியும் சட்டமன்றத்தில் நிற்கிறோம். ஏன்? தோல்வி என்பது எங்களுடையதல்ல, உங்களுடையது. தோல்வி என்பது எங்களுக்கு இல்லை, வெற்றி ஒன்றே எங்கள் எல்லை. தோற்றம் யாரிடத்தில்? என்னை பெற்றவர்களிடத்தில். தோற்றம் யாரிடத்தில்? என் உடன் பிறந்தவர்களிடத்தில். அதில் எங்களுக்கு ஒன்றும் சிறுமை இல்லை. தோல்வி எங்களுக்கு இல்லை, உங்களுக்குத்தான். அதனால்தான் என் மகளுக்கு வாக்கு செலுத்தி நீங்கள் வெற்றி பெறுங்கள் என்று உங்கள் மகன் சொல்கிறேன். என் மகளை விட தகுதியான திறமையான வேட்பாளரை மன்னச்சநல்லூர் யாராவது நிறுத்தினால் அவர்களுக்கு நான் என் மகளையும் சேர்த்து வாக்கு செலுத்த சொல்கிறேன். இல்லை அவள்தான் சிறந்த வேட்பாளர், இல்லை உங்கள் மகன் எடுத்து வைக்கிற இந்த அரசியல் கருத்துகள் கோட்பாடுகளை தாண்டி ஒருவர் இந்த மண்ணுக்கு மக்களுக்கும் சிறந்த கருத்தை சிறந்த தத்துவத்தை முன்வைத்தால் சொல்லுங்கள், நானும் சேர்த்து அவருக்கே வாக்கு செலுத்துகிறேன். எனவே காசை முன்னிறுத்தாது சிறந்த கருத்தை முன்னிறுத்து, கோடிகளை கொட்டாது ஆகச்சிறந்த கொள்கையை முன்னிறுத்தி அரசியல் செய்கிற உங்கள் பிள்ளைகள் எங்களை கவனியுங்கள். உலகெங்கும் மாறுதல்கள் மன்னர்களாலோ மந்திரிகளாலோ ஜமீன் திவான்களாலோ புரட்சிகள் நிகழ்ந்ததில்லை. நம்மை போல எளிய பிள்ளைகளால் தான் மக்களால் தான் புரட்சி நிகழ்ந்திருக்கிறது. அப்படிப்பட்ட மகத்தான புரட்சியை நிகழ்த்த காலம் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை தருகிறது. அதுதான் ஏப்ரல் 23 நீங்கள் செலுத்த போகிற வாக்கு. அந்த வாக்கை விவசாய சின்னத்தில் தொட்டு செலுத்துங்கள். மாபெரும் மகத்தான மாற்றத்தை இம்மண்ணில் நிகழ்த்துங்கள். அது மன்னச்சநல்லூர், அதிலே என் மகளின் வெற்றியிலிருந்து தொடங்கட்டும். உலகம் நம்மை திரும்பி பார்க்கட்டும். வாக்குக்கு ₹1 கொடுக்காமல், இலவச அறிவிப்புகள் இல்லாமல், எளிய பிள்ளைகள், மந்திரியின் மகன், அமைச்சரின் மகன், எம்எல்ஏ எம்பி மகன் என்று இல்லாது எளிய பிள்ளைகள் நின்றார்கள், வென்றார்கள் என்று வரலாறு பதிவு செய்யட்டும். சரித்திர சாதனையாக நிகழட்டும். எனவே மன்னச்சநல்லூரில் வாழ்கிற என் அன்பு சொந்தங்கள், உங்கள் மதிப்புமிக்க வாக்கை என் மகள் தேன்மொழிக்கு செலுத்தி நீங்கள் வெற்றி பெறுங்கள். புரட்சி எப்போதும் வெல்லும். நம் வெற்றி அதை சொல்லும். நம் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. நாம் தமிழர். இங்கே முசிறி சட்டமன்ற தொகுதியிலே போட்டியிடுகிற இளங்கலை வணிக மேலாண்மை கற்ற என் தங்கை பாக்கியலட்சுமிக்கு நீங்கள் வேளாண்குடி மகன் விவசாயி சின்னத்திலே வாக்கு செலுத்தி நீங்கள் வெற்றி பெற வேண்டும். உங்களுக்கு எங்கள் பிள்ளைகள் உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு தருகிற அதிகாரம் உங்களின் அதிகாரம். நாங்கள் மக்களிடமிருந்தே மக்களுக்காக வந்தவர்கள், மந்திரி வீட்டிலிருந்து வந்தவர்கள் அல்ல, உங்களிடமிருந்து வந்த பிள்ளைகள். அண்ணல் அம்பேத்கர் அதிகாரம் மிக வலிமையானது என்கிறார். அதை படித்த உங்கள் பிள்ளைகள் அந்த அதிகாரம் எம் மக்களுக்கானது என்ற கோட்பாட்டோடு இந்த களத்திலே நிற்கிறோம். எனவே மக்களெல்லாம் சேர்ந்து மக்களுக்கான அதிகாரத்தை உருவாக்குவதுதான் மக்களாட்சி. அப்படிப்பட்ட மகத்தான மாண்புமிக்க மக்களாட்சி இந்த மண்ணில் மலர, கேடுகட்ட பணநாயகம் ஒழிந்து மாண்புமிக்க ஜனநாயகம் வாழ, தீய ஆட்சி முறை ஒழிந்து தூய ஆட்சி முறை இந்த மண்ணில் மலர, என் அன்பு சொந்தங்களே, என் தங்கை பாக்கியலட்சுமிக்கு வாக்கை செலுத்தி முசிறி தொகுதியில் வெற்றி பெற வைத்து நீங்கள் வெற்றி பெறுங்கள் என அன்போடு உங்கள் மகன் வேண்டுகிறேன். புரட்சி என்பது ஒரு தலைகீழ் மாற்றம். மாற்றம் என்பது சொல்லல்ல, செயல். மாறுவோம், மாற்றுவோம். இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி. வணக்கம்.